அவுதுல்லாஹிமினஷைத்தானிர் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அன்பார்ந்த நேயர்களே, பாலஸ்தீன் மீட்பு போர் 588வது நாளை அடைகிறது. இந்த 588வது நாளில் இஸ்ரேலினுடைய சண்டமாருதம் ட்ரம்ப் தன்னுடைய பயணத்தை முடித்து கொண்டு, அதாவது அரபு நாடுகளுக்கான பயணத்தை முடித்து கொண்டு மீண்டும் அமெரிக்கா திரும்பி இருக்கிறார். அவர் யுஏஇயில் இருந்து கடைசியாக திரும்பும்போது எந்த உருப்படியான அறிவிப்பையும் செய்யவில்லை என்பது பாலஸ்தீன மக்கள் மீது அனுதாபம் கொண்ட அரபு நாடுகள் மக்களுடைய கருத்து. அதை அரபு நாடுகளையே அவர்கள் எதிர்த்து கேள்வி கேட்கின்ற அளவுக்கு போயிருக்கிறது. ட்ரம்புடைய அலறல், அறிவுறுத்தல் இவையெல்லாம் எந்த அளவுக்கு உண்மை என்பதை இனிமேல் தான் தெரிந்து கொள்ள வேண்டும். 13ஆம் தேதியிலிருந்து 16ஆம் தேதி வரைக்கும் தன்னுடைய பயணம் முடிவதற்காக சில அறிவிப்புகளை அவர் செய்திருக்கிறார் என்றே எல்லோரும் எண்ணுகின்றார்கள். ஆனால் இஸ்ரேலோடு துண்டித்த தொடர்பை அவர் மீட்டுக்கொள்ளவில்லை என்பது மட்டும் உண்மை. இந்த நிலையில் இஸ்ரேல் ஆபரேஷன் சாரியாட், கிடியன் சாரியாட் என்று ஒன்றை தொடங்கி இருக்கிறது. இது ஒரு பெரிய திட்டமாம். இந்த திட்டத்தில் காசா முழுவதையும் ஆக்கிரமித்து அங்கே இருக்கின்ற போராளிகளை வெளியேற்றி விடுவோம், தோற்கடித்து விடுவோம், முழுமையான வெற்றியை நோக்கிய இந்த நகர்வு என்று அறிவித்திருக்கின்ற அந்த அறிவிப்பு அவர் எதிர்பார்த்த பரபரப்பை இஸ்ரேலில் ஏற்படுத்தவில்லை. இஸ்ரேலில் இப்பொழுது தேர்தல் நடத்தினால் 62 சீட்டுகள் குறைவாக பெற்று அவர் தோல்வியடைவார் என்பது மேரியூ கான் போன்றவற்றின் சர்வேயாக இருக்கிறது. ஆனால் இந்த கிடியான் சாரியாட் ஆபரேஷனுக்கு எதிராக ஹமாஸ் அறிவித்த கேட்ஸ் ஆஃப் ஹெல் ஆம்புஷ், நரகத்தின் வாசல் திடீர் தாக்குதல்கள் பெரிதாக நடந்து கொண்டிருக்கின்றன. நேற்று நாம் குறிப்பிட்டது போல அவர்கள் காசா வளாகத்துக்குள்ளாலேயும் புகுந்திருக்கிறார்கள், செர்தோத்திலையும் தாக்குதல் நடத்தியிருக்கிறார்கள், அஸ்கலானிலையும் தாக்குதல் நடத்தியிருக்கிறார்கள். ஆக இஸ்ரேல் காசாவுக்கு உள்ளால் வருகிறது என்பதை விட இஸ்ரேலுக்குள்ளால் போராளிகள் குழுக்கள் ஊடுருவி இருக்கின்றன. அல் குட்ஸ் தொடர்ந்து ராக்கெட் பேரேஜுகளை கொண்டு தாக்கி கொண்டு இருக்கிறது என்பதுதான் மேய்த்து நிற்கின்ற செய்தியாக இருக்கிறது. நேற்று கான் யூனிவர்ஸிலும் வடக்கு காசாவிலும் அவர் தாக்கிய தாக்குதலில் சுமார் 75 இஸ்ரேலிய இராணுவத்தினர் காயம்பட்டும் இறந்தும் இருக்கின்றார்கள். இஸ்ரேலிய இராணுவத்தினுடைய ஒளிந்து போகின்ற அல்லது பின்வாங்கி ஓடுகின்ற அந்த போக்கு நீடித்து கொண்டிருக்கிறது, நத்தியானுகுவினுடைய அறிவிப்பை தவிர. ட்ரம்ப் அரபு நாடுகளினுடைய விஜயத்தின் போது இருந்த 3 நாட்களிலும் 13, 14, 15, 16 ஆகிய நாட்களில் 4 நாட்களிலும் 378 பாலஸ்தீன மக்களை காசாவில் இஸ்ரேல் அதிகமாக அழித்திருக்கிறது. அது ட்ரம்புக்கு நீ இல்லாட்டாலும் என்னுடைய ஜெனோசைடு குறையாது என்பதை காட்டியிருக்கிறது. ஆனால் ட்ரம்ப் கொடுத்த ஆயுதங்கள் வழியாகத்தான் அது இன்று நடந்து கொண்டு இருக்கின்றன என்பதை நமது கத்தருடைய ஷேக் தமீம் பின் ஹம்மாத் அல் தானி அவர்கள் தெளிவாக குறிப்பிட்டது ஊடகங்களில் மிகப்பெரிய தலைப்புச் செய்தியை ஆக்கிரமித்திருக்கிறது. அடுத்து அல் குட்ஸுடைய தாக்குதல் இஸ்ரேலுடைய தாங்கிகளை தலைகீழாக மாற்றியிருக்கிறது. அதே அல் குட்ஸ் வெஸ்ட் பேங்கில் நடத்திய தாக்குதலில் பல இஸ்ரேலிய இராணுவத்தினர் அழிக்கப்பட்டு இருக்கிறார்கள். ஜெனின்ல அவர்கள் நெருங்க முடியாத ஒரு நிலையை ஏற்படுத்தி இருக்கிறார்கள். ஆனால் இஸ்ரேலுடைய அறிவிப்புப்படி மேற்கரையில் பல இஸ்லாமிக் ஜிஹாதை சேர்ந்த பலர் ஷஹீதாகி இருக்கிறார்கள் என்பது செய்தி. ஆனால் அதை சாதாரணமாக இப்போ மேற்கரையில் வரக்கூடிய ஷஹாதத்துகளை பற்றி, இறப்பவர்களை பற்றி, தன்னுடைய அணியிலே உயிரிழப்பவர்களை பற்றி பிஐஜே அறிவித்து விடுகிறது. ஆனால் நேற்று அது எந்த அறிவிப்பையும் செய்யவில்லை. ஹூத்தீஸின் மீது ஹுடைதாவிலும் சனாவிலும் சாதாவிலும் 3 தாக்குதலை இஸ்ரேல் நடத்தி இருக்கிறது. அவர்கள் இந்த தாக்குதல்கள் அவர்கள் இலக்கற்ற போக்கைத்தான் காட்டுகிறது. 13 அப்பாவிகள் உயிரிழந்திருக்கிறார்கள் என அறிவித்துவிட்டு அவர்கள் வழக்கம் போல கிரேட்டர் இஸ்ரேல், ஜெருசலம், சென்ட்ரல் இஸ்ரேல்
அதோடு பென்குரியன் ஏர்போர்ட் பென்குரியன் ஏர்போர்ட் ஃபுல்லாக மூடப்பட்டு விட்டது. ஆனால் சனா ஏர்போர்ட்டு ஃபுல்லாக வேலை செய்கிறது. நேற்று பல விமானங்கள் வந்து சென்று இருக்கின்றன. அதே போல ஹூத்திஸ் அடிக்கிற தாக்குதலில் இஸ்ரேலியவர்கள் மில்லியன்ஸ், இஸ்ரேலிய ஊடகங்களை ஒத்துக்கொள்ளுகிறது, பல லட்சம் பேர் பதுங்கு குழியிலேயே இருக்கிறார்கள், வெளியே வர முடியவில்லை. ஆனால் இஸ்ரேலுடைய தாக்குதல் முடிந்தவுடன் சனாவினுடைய வீதிகளில் யமனில் லட்சக்கணக்கான மக்கள் ஒன்று திரட்டி ஹூத்திஸுக்கு ஆதரவையும் இஸ்ரேலுக்கு கண்டனத்தையும் தெரிவித்திருக்கிறார்கள். இங்கே உயிருக்கு பயந்து பதுங்குக்குழுக்கு ஓடுகிறார்கள். அங்கே நாங்கள் இன்னும் எத்தனை இழப்பு வந்தாலும் எதிர்கொண்டு நிற்போம் என்று பொதுவெளியில் கூடுகிறார்கள். இது நத்யானுவுக்கு மிகப்பெரிய அவமானமாக முடிந்திருக்கிறது. யூரோப்பியன் யூனியன் நேற்று ஒரு தீர்மானத்தை போட்டிருக்கிறது. பல நாட்கள் விவாதத்துக்கு பிறகு இஸ்ரேல் நடத்தி கொண்டிருப்பது ஜெனோசைட், இஸ்ரேலை தடுத்தாக வேண்டும், இதற்கு ஐக்கிய நாடுகள் சபை உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும், நாங்களும் அதற்கு உதவி செய்வோம் என்று சொல்லியிருக்கிறார்கள். இது சாதாரண ஒரு அறிவிப்பு போல தெரிந்தாலும் இதுவரைக்கும் இந்த யூரோப்பியன் யூனியன் இஸ்ரேலுக்கு பின்னால் ராக் ஸ்டாக் போல ரொம்ப பலமாக நின்று கொண்டு இருந்தார்கள். அதனுடைய தவறுகளை எல்லாம் ரைட் டு செல்ஃப் டிஃபென்ஸ், தன்னை தற்காத்து கொள்கின்ற உரிமை இஸ்ரேலுக்கு இருக்கிறது என்ற போர்வையில் தடுத்து பார்த்து கொண்டு இருந்தார்கள், பரப்பி கொண்டு இருந்தார்கள், உலகுக்கு பதில் சொல்லி கொண்டு இருந்தார்கள். இப்பொழுது எதிர்த்திருக்கிறார்கள். அடுத்து ட்ரம்ப் சவுதி அரேபியாவுக்கு போயிருக்கும் போது ரத்ன கம்பெனி வரவேற்பு மட்டுமல்ல, எங்கெல்லாம் அவருக்கு கேளிக்கைகளுக்கு ஏற்பாடு பண்ண முடியும் அதையெல்லாம் ஏற்பாடு பண்ணியிருந்தார்கள். கடைசியில் கல்ஃப் கோஆபரேஷன் கவுன்சிலில் அவரை பேச வைத்தார்கள். காசாவை பற்றி அவர் சொன்ன ஒரே வார்த்தை, காசன்ஸ் ரிக்வயர் எ பெட்டர் லைஃப், காசாவால் மக்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கிடைக்க வேண்டும், உலகெங்கும் இருக்கின்ற பாலஸ்தீன மக்கள் பாலஸ்தீனத்துக்கு வர வேண்டும் என்று 2 அறிவிப்புகளை செய்திருக்கிறார். பத்திரிகையாளர்கள் இது நீங்கள் உங்களுடைய காசா பிளானை கைவிட்டதாக தெரிகிறது என்று கேட்டதற்கு ஆமாம், அதை நாம் எப்போதே கைவிட்டு விட்டோம், ஐ ஆம் கன்சர்ன்ட் வித் காசா, நான் காசாவை பற்றி இப்பொழுது கவலைப்படுகிறேன் என்று சொல்லியிருக்கிறார். அதே நேரத்தில் அவருடைய வெளிவிவகாரத்துறை அமைச்சர் ரூபியோவும் இதையே தெரிவித்திருக்கிறார். நாங்கள் இதை இஸ்ரேலிடம் பேசிக்கொண்டிருக்கிறோம் என்று சொல்லுகிறார்கள். ஒரு 4 நாளா விட்காஃப் உட்பட்டவர்கள் பேசிக்கொண்டே இருக்கிறார்கள். ஆனால் ஒரு குழந்தை கூட இறப்பதை இவர்களால் தடுக்க முடியவில்லை. இணைந்திருங்கள், எல்லா தகவலையும் தருகிறோம். வாஹிர் தவானா, அல்ஹம்துலில்லாஹ் ரப்பில் ஆலமீன்.